இந்தியாலையும் இந்த பட்சியில் இந்தியாவை போட்டு இது சரியாக வேகமாக சுழல்வதற்கு எந்த படம் பொருத்தமானதுன்னு உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன காரணத்துக்காக சிறிய பட்சியில் இந்தியாவும் பேச எங்க புரிகிறாங்க. சரி விளங்குதானே? இது சம்பந்தமான முழு விளக்கம் வேற இது சம்பந்தமான கேள்வி வேற ஆளுநர் நான் கருத்துல பார்ப்போம். வேறு விளங்க சரி ஓகே. பட் சில்லுகள் அவற்றின் பயன்பாடுகள். நாங்கள் பார்க்க போகிற விடயங்கள் பட் சில்லுகள் அவற்றின் பயன்பாடுகள் என்று கூறும்போது அவை எவ்வாறு சுழல்கின்றன, அவை சுழலும்போது எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன தொடர்பான பல்வேறு செயற்பாடுகளையும் அவற்றுக்காக எவ்வாறான வினாக்கள் கேட்கப்படுகின்றன, அவற்றுக்கு எவ்வாறு விடையளிப்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். முதலாவது செயற்பாடாக இங்கு நீங்கள் உருவில் காணப்படுவது 2 பட்சில்லுகள் தரப்பட்டுள்ளன. அதில் ஒன்று சிறிய பட்சில்லு A எனவும் 14 பட்களை கொண்டதாகவும், இரண்டாவது பெரிய பட்சில்லு B 28 பட்களை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. இதில் நீங்கள் அவதானத்தை செலுத்துவீர்களாக இருந்தால் முதலாவதாக A பட்சில்லானது அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலுமானால் B பட்சில்லானது எவ்வாறு சுழலும் என்று ஒரு கேள்வி கேட்கப்படலாம். அப்போ நீங்கள் அதுக்கு விடையளிக்கும் போது எப்போதும் ஒரு 2 பட்சில்லுகளுக்கு இடையிலான தொடர்பு காணப்படும் போது முதலாவதாவது A பட்சில்லு சுழலும் திசைக்கு எதிரான திசையிலான் மற்றிய பட்சில்லு சுழலும் என்ற முடிவுக்கு வரலாம். அதே போல் நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் அங்கே B பட்சில்லு அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலும் என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு வகையாக உங்களிடம் வினவப்படலாம். இரண்டாவதாக எண்ணிக்கை ரீதியாக, அதாவது A பட்சில்லு அதாவது சிறிய பட்சில்லு 14 பட்களை கொண்டதாகவும் B பட்சில்லு 28 பட்களை கொண்டதாக காணப்படுகின்ற அதே வேளையில் A பட்சில்லானது எத்தனை முறை சுழலுமானால், அதாவது முழுச்சுற்று சுழலுமானால் B பட்சில்லு முழுச்சுற்று சுழலக்கூடியதாக இருக்கும் என்று ஒரு வினாவப்படலாம். அப்போ நீங்கள் விடையளிப்பீர்களாக இருந்தால் இங்கு 14 சிறிய பட்சில்லு 14 பட்களை கொண்டது, B 28 பட்களை கொண்டது. அந்த 28 பட்கள் மொத்தம் 14, அதாவது 28 பல்ல கொண்டதில் எத்தனை 14 இருக்குது? 2. அப்போ A பட்சில்லானது 2 முறை முழுச்சுற்று சுற்றும் போது B பட்சில்லானது ஒரு முழுச்சுற்று சுற்றக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான ஒரு வினா உங்களிடம் கேட்கப்படலாம். அதே போல் B பட்சில்லானது ஒரு முழுச்சுற்று சுற்றுமானால், அதாவது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே 28 பட்களை கொண்டது ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு முழுச்சுற்று சுற்றி வரும்போது A பட்சில்லானது எத்தனை முறை சுழலும் என்று கேட்கப்படலாம். ஒரு முழுச்சுற்று சுற்றணும் என்றால் இப்போ A பட்சில் எத்தனை முறை அதுக்கிடையில் சுற்றி இருக்கும்? ரைட். அப்போ முதல் கேட்கப்பட்ட கேள்விக்கு மாறாகத்தான் கேட்கப்பட்டுள்ளது. அப்போ எத்தனை முறை சுழலும் என்று நீங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் எத்தனை முறை? 2 முறை A பட்சில்லானது ஒரு முழுச்சுற்று சுற்றக்கூடியதாக இருக்கும் என்றதை நீங்கள் விடைய கூறக்கூடிய இருக்கும். அதே போல் உங்களிடம் பல்வேறுபட்ட வினாக்களை கேட்கலாம். B பட்சில்லானது 2 முறை சுழலுமாக இருந்தால் A பட்சில்லானது எத்தனை முறை சுழலும்? எத்தனை முறை? 4 முறை என விடைகளை நீங்கள் அளிக்கக்கூடியதாக இருக்குது. இவ்வாறு பட்சில்கள் தொடர்பான வினாக்கள் உங்களிடம் இவ்வாறு வினாப்படலாம். நீங்கள் ஒவ்வொரு அவதானத்தையும் பட்சில் எவ்வாறு சுழல்கின்றது என்பதை தொடர்ந்து வருகின்ற வினாக்கள் அவதானத்தை செலுத்துவீர்களாக இருந்தால் இதற்குரிய விடைகளை இலவாக அளிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். நீங்கள் இப்போது அவதானிப்பது 2வது செயற்பாடு. நீங்கள் முதலில் 2 பட்சில்கள் கொண்ட தொகுதியை பார்த்தீர்கள். இப்போது நீங்கள் பார்ப்பது 3 பட்சில்கள் கொண்ட தொகுதிகள் ஆகும். நீங்கள் முக்கியமாக இவ்வாறான பட்சில்களுக்கு விடையளிப்பதற்கு முன்பாக அவற்றின் சுழற்சியின் திசைகளை நீங்கள் இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்குமானால் இதில் கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளிப்பது மிகவும் சுலபமானது. அந்த வகையில் பாருங்கள், நீங்கள் இதில் எவ்வாறான வினாக்கள் மிகவும் நுணுக்கமாக வினவப்படும் என்பதை மிகவும் அவதானத்துடன் நீங்கள் இந்த உருவையும் அவதானித்து வினாக்களையும் நீங்கள் அவதானிங்க. முதலாவதாக பாருங்க,
ஏ பட்சில்லானது 14 பற்களை கொண்டது, பி பட்சில்லானது 28 பற்களை கொண்டது, சி பட்சில்லானது 42 பற்களை கொண்டது. இது முதலாவது தெரிந்திருக்க வேண்டும். இதில் முதலாவதாக உங்களுக்கு கேட்கப்படுமானால் பி பட்சில்லானது ஒரு முறை முழுச்சுற்று சுற்றுவதற்கு ஏ பட்சில்லானது எத்தனை முறை சுழல வேண்டும்? அதாவது பி பட்சில் ஒரு முழுச்சுற்றி வரணும் என்றால் ஏ பட்சில்லானது எத்தனை முறை சுழலும் போது ஒரு முழுச்சுற்றை பி அடையும் என்றுதான் உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது. அப்போ உங்களுக்கு தெரியும் பி என்றது 14, ஏ பட்சில் 14 கொண்டது, பி 28 பற்களை கொண்டதுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ 28 எத்தனை 14 இருக்கு? 2. அப்போ ஏ பட்சில்லானது எத்தனை தடவை? 2 முறை முழுச்சுற்று சுற்றும் போது பி பட்சில்லானது ஒரு முழுச்சுற்று சுற்றும். சரிதானே? ரைட். எப்போதும் நீங்கள் இந்த சுழற்சியின் திசையை அவதானிக்கும் போது ஒரு பெட்சில்லின் முதலாவது பெட்சில்லுக்கும் ரெண்டாவது பெட்சில்லுக்கும் உரிய சுழற்சி திசை எதிராகத்தான் இருக்கும். அதே திசையே ஒத்த திசையாக இருக்காது. ஒன்றை விட்ட பெட்சில்லானது ஒத்த திசையாக இருக்கும். அதை மிகவும் முக்கியமாக நீங்கள் கவனிப்பீர்களாக இருந்தால் இன்னும் நீங்கள் விடையளிப்பது சுலபமாக இருக்கும். அடுத்ததாக உங்கள்கிட்ட கேட்கப்படலாம் சி பெட்சில்லானது ஒரு முழு சுற்று சுற்றுவதற்கு ஏ பெட்சில்லானது எத்தனை முறை சுழல வேண்டும்? கவனிங்கோ, ஒரு சி பெட்சில்லானது ஒரு முழு சுற்று சுற்றி வருவதற்கு, அதாவது 42 பற்களை கொண்டது, ஒரு முழு சுற்று சுற்றுவதற்கு ஏ பெட்சில்லானது எத்தனை முறை சுழல வேண்டும்? என்ன செய்யணும்? 42 எத்தனை? 14. ஏன்னா 42 14 பிரிக்கிறது தானே. ஏன்னா எத்தனை 14 இருக்கும்? 3. ஏன்னா 14 42. ரைட். அப்போ ஏ பட்சில்லானது 3 முழுச்சுற்று சுற்றும் போது சி பட்சில்லானது ஒரு முழுச்சுற்று சுற்றும். சரிதானே? அந்த வினாக்களுக்கும் உங்களுக்கு விடையளிக்கக்கூடிய இருக்கும். இன்னும் அடுத்ததாக என்னோட கவனிங்கோ, சி பட்சில்லானது ஒரு முழுச்சுற்று சுற்றுவதற்கு பி பட்சில்லானது எத்தனை முறை சுழல வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுமாயிருந்தால், சரி, இப்போ 42 என்ன? அப்போ 42 28க்கு எத்தனை? ஒரு முழு சுற்று 28 போடும். மிச்சம் 42 அடையணுமெண்டா என்ன எத்தனை இருக்குது? 14. அப்போ 28 அரைவாசி தானே 14. அப்போ ஒரு பி பட்சில்லானது ஒரு முழு சுற்றும் ஒரு அரை சுற்றும் சுற்று போது சி பட்சில்லானது ஒரு முழு சுற்றை அடையும். சரிதானே? அந்த வகையில் இதற்குரிய வினாக்கள் பாருங்கள் எவ்வாறு வினவப்படுகிறது. இந்த உருவை வச்சுக்கொண்டே இவ்வளவு வினாக்களை உருவாக்கலாம், இப்படி கேட்கப்படலாம் என்பதை நீங்கள் மிகவும் அவதானத்துடன் பார்த்தீர்களாக இருந்தால் இதுக்கு இவ்வாறான வினாக்களுக்கு விடை அளிக்கலாம். மூன்றாவது செயற்பாடாக நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் தூச்சக்கர வண்டியில் காணப்படுகின்ற பற்சக்கரம் கொண்ட ஃப்ரீவீல் சங்கிலியில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு மாதிரி இங்கு தரப்பட்டுள்ளது. இதில் நீங்கள் முதலாவது பற்சக்கரம் 15 பற்களை கொண்டதாகவும், அதாவது ஏ, பி பற்சக்கரமும் 15 பற்களை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. இங்கு அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி இந்த சங்கிலி பற்சக்கரத்தினூடாக சுழல்கின்றது என்று உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அப்போ கேட்கப்படுகின்ற வினா, ஏ பற்சக்கரம் 15 பற்களை கொண்டது, பி பற்சக்கரம் 15 பற்களை கொண்டது. ஏ ஒரு முறை முழு சுற்று சுழலுமானால் பி எத்தனை முறை சுழலும் என்றுதான் உங்களிடம் கேட்கப்படுகிறது. உங்களுக்கு இப்போ தெரியுது ஏயும் 15 பற்களை கொண்டது, பியும் 15 பற்களை கொண்டது. அப்போ இரண்டும் சம அளவுகள் கொண்ட பற்களை கொண்டது. அப்போ ஒரு ஏ ஆனது ஒரு முழு சுற்று சுற்றும் போது பி ஆனது எத்தனை முறை சுழலும்? அதே அளவு கொண்டதாகையால் ஒரு முழு சுற்று சுழலும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நான்காவது செயற்பாடாக நீங்கள் எங்கள் உருவில் அவதானிப்பது ஒரு பெரிய பற்சக்கரமும் சிறிய பற்சக்கரமும் காணப்படுகிறது. பெரிய பற்சக்கரமானது 28 பற்களை கொண்டதாகவும் சிறிய பற்சக்கரமானது 7 பற்களை கொண்டதாகவும் அவை இரண்டும் ஒரு சங்கிலியினால் சுற்றப்படுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
இதில் உங்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி, பெரிய பட்சில்லானது 28 பற்களை கொண்டது, சிறிய பட்சில்லானது 7 பற்களை கொண்டது. பெரிய பட்சில்லானது ஒரு முறை முழு சுற்றுமானால் சிறிய பட்சில்லு எத்தனை முறை சுழலும்? அதாவது மீண்டும் பாருங்க, அம்புக்குறி காட்டுற திசையில் தானே. பெரிய பட்சில்லானது 28 பற்களை கொண்டது, சிறிய பட்சில்லானது 7 பற்களை கொண்டது. பெரிய பட்சில்லானது ஒரு முறை முழு சுற்றுமானால் சிறிய பட்சில்லு எத்தனை முறை சுழலும் எனதான் உங்களிடம் வினாவப்பட்டுள்ள வினா. முக்கியமாக சிறிய பட்சில்லு 7, அப்போ பெரிய பட்சில் 28 தரப்பட்டுள்ளது. அப்போ அந்த 28 எத்தனை 7 இருக்கும்? 28 7ஆல் பிரிக்கணும் என்ன? அப்போ 7 4 28. அப்போ 4, அப்போ சிறிய பட்சில்லானது 4 முழு சுற்றுமானால், அதாவது 7 4 28 சுற்றுமானால் பெரிய பட்சில்லானது ஒரு முழு சுற்றை அடையும். ஏன்னா பெரிய, அதே போல் பெரிய பட்சில்லானது ஒரு முழு சுற்றை அடையும் போது சிறிய பட்சில்லு எத்தனை முறை சுழலும் என்றால் 4 தடவை சுழலும். அப்போ இதில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு உரிய எவ்வாறு விடையளிப்பது என்று தெரியுதானே? ஏன்னா மீண்டும் கவனிங்கோ, பெரிய பட்சில்லானது 28 பற்களை கொண்டது, சிறிய பட்சில்லானது 7 பற்களை கொண்டது. பெரிய பட்சில்லானது ஒரு முறை முழு சுற்றுமானால் சிறிய பட்சில்லு எத்தனை முறை சுழலும்? 4 முறை. சரி, ஐந்தாவது செயற்பாடு. இங்கு 3 பற்சக்கரங்கள் காணப்படுகின்றது. அது ஒரு சங்கிலியினால் சுற்றப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் ஏ பற்சக்கரமானது பெரியதாகவும் பியும் சியும் சம அளவு கொண்ட பற்சக்கரங்களாக காணப்படுகிறது. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, நீங்கள் முதலில் பார்த்ததில் ஒரு பற்சக்கரமும் மற்ற பற்சக்கரத்தின் பல்லுகளுக்கு இடையிலான தொடர்பு ஒன்றுடன் ஒன்று தொடர்பு, அதாவது இணைந்தவாறு இருக்கும்போது அதன் சுழற்சியின் திசை வேறுபட்டதாக இருந்தது. எது ஒரு பற்சக்கரத்துக்கும் அடுத்த பற்சக்கரத்துக்கும் உடைய தொடர்பு நெருக்கமாகவும் ஒன்றுடன் முட்டுமாக அதாவது தொடுகை உருமாற இருக்குமா இருந்தால் அது எதிர்த்திசையாக இருக்கும். ஆனால் இங்கு நீங்கள் இந்த உருவை அவதானிப்பீர்களாக இருந்தால் பற்சக்கரங்களுக்கு இடையிலான தொடர்புகள் எவையும் இல்லை, தனித்தனியாக தான் இருக்கிறது. ஆனால் அந்த பற்சக்கரங்களை சுழற்றுகின்ற சங்கிலியானது அவற்றுடன் தொடர்பு பட்டிருக்கிறது. அப்போ எந்த ஒரு பற்சக்கரத்துக்கும் பற்சக்கரம் தொடர்பு இல்லை, ஆனால் சங்கிலியினால் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ இந்த வகையில் இதன் சுழற்சியின் திசையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எதிர் திசையாக இருக்குமா அல்லது அதே திசையாக இருக்குமா என்பதுதான் எங்களுக்குரிய வினா. சரிதானே? அப்போ பாருங்க, இப்போ இது பெரிய பற்சக்கரமானது அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலுமாக இருந்தால் பி பற்சக்கரம் எவ்வாறு சுழலும், சி பற்சக்கரம் எவ்வாறு சுழலும் என்றுதான் உங்கள்கிட்ட கேட்கப்படுது. அப்போ பாருங்க, திருப்பி ஒரு காவினாவை பாருங்க. ஏ பற்சில்லானது அம்புக்குறி காட்டும் திசையில் சுழலுமானால் பி பற்சில்லானது எவ்வாறு சுழலும், சி பற்சில்லானது எவ்வாறு சுழலும். அப்போ உங்களுக்கு தெரியும், இங்கு 2 பற்சக்கரங்களுக்கு இடையிலான தொடர்பை நேரடி தொடர்பு இல்லை. ஒரு பற்சக்கரம் இன்னொரு பற்சக்கரத்தோட தொடர்பு இருக்கிறா? இல்லை. ஆனால் அது சங்கிலியினால் மாத்திரமே இணைக்கப்பட்டு சங்கிலி சுழலும் திசைக்கேற்பதாக பற்சக்கரங்கள் சுழல்கின்றதாக இருக்கிறது. ஆகவே அது சுழலும் திசையும் என்னவாக இருக்கும்? அதே திசையே ஒத்த திசையாகத்தான் இருக்கும், எதிர் திசையில் சுழல மாட்டாது. அப்போ பாருங்கோ, பெரிய பற்சக்கரம் அம்பக்குறி காட்டும் திசையில் சுற்றிக்கல, பி பற்சக்கரம் அதே திசையில் தான் சுழலும். அதே போல் சி பற்சக்கரமும் அதே திசையில் தான் சுழலும் என்பதை நாங்கள் இந்த அவதானத்தினூடாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கு. ரைட். இங்கு 6வது செயற்பாடாக நீங்கள் அவதானிப்பது 2 பற்சக்கரங்கள் இங்கு தரப்பட்டுள்ளது. ஏ என்ற பெரிய பற்சக்கரங்கள் 42 பற்களை கொண்டதாகவும் பி என்ற பற்சக்கரம் 21 பற்களை கொண்டதாகவும் காணப்படுகிறது. இவ்விரண்டு பற்சக்கரங்களும் சங்கிலியினால் சுற்றப்படுவதை அவதானிக்கலாம். இதில் உங்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி, ஏ 42 பற்களை கொண்டது, பி 21 பற்களை கொண்டது.
ஏ ஒரு முறை முழுச்சுற்று சுழலுமானால் பி எத்தனை முறை சுழலும்? கவனிங்கோ. ஏ 42 பற்களை கொண்டது, பி 21 பற்களை கொண்டது. ஏ ஒரு முறை முழுச்சுற்று சுழலுமானால் பி எத்தனை முறை சுழலும்? ரைட். அப்போ நீங்கள் வளமையாக இதில் பெரிய பற்சக்கரத்தில் 42 பற்களை கொண்டது, சிறிய பி என்ற பற்சக்கரமானது 21. அப்போ 42 எத்தனை? 21 எத்தனை? 42 21 பிரிச்சுனாங்க 2 என்ன 21 42. அப்போ பி பற்சக்கரமானது 2 முறை ஒரு சுற்றி ஒரு 2 முறையாக முழுச்சுற்றி அடையும் போது என்ன செய்யும்? ஏ பற்சக்கரமானது ஒரு முழுச்சுற்றை அடையும் என்றதை நீங்கள் அவதானத்தினூடாக அறிந்து கொள்ளலாம். ஏழாவது செயற்பாடாக ஒரு கைத்துறப்பன உபகரணம் ஒன்று தரப்பட்டுள்ளது. அது கைத்துறப்பணம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை நீல நிற அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ளது. அதாவது எத்திசையை நோக்கி சுழற்றப்படுகிறது. அவ்வாறு சுழற்றப்படுகின்ற திசையாக இருக்கும்போது துறப்பன அலகு எந்த திசை நோக்கி, எந்த பக்கம், எந்த திசை நோக்கி சுழலும் என்பதுதான் உங்களிடம் கேட்கப்பட்டுள்ள வினா. மீண்டும் கவனிங்கோ. இதில் ஒரு கைத்துறப்பணம் தரப்பட்டுள்ளது. நீல நிற அம்புக்குறியினால் காட்டப்படுகின்ற பக்கம் கைப்பிடியில் நூறாக சுழற்றப்படுகிறது. அவ்வாறு சுழற்றும் போது அந்த பற்சக்கரமானது துறப்பன அலகுக்குரிய பற்சக்கரத்தில் தொடுகையை ஏற்படுத்தி அதனூடாக சுழற்சியை ஏற்படுத்துகிறது. அவ்வாறு சுழலும் போது அது எந்த திசை நோக்கி, எந்த பக்கமாக, வலஞ்சுழியா இளஞ்சுழியா என்பதை தான் உங்கள்கிட்ட கேட்கப்படுகிறது. அப்போ நீங்கள் அந்த உபகரணங்களை கையாண்டு பார்க்கும்போது தான் அது எவ்வாறு சுழல்கள் என்பதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும். இப்போ அந்த வகையில் பார்ப்போமாக இருந்தால், இப்போ அம்புக்குறி நீல அம்புக்குறி காட்டும் திசையில் இது சுழலும் போது துறப்பன அலகானது சிவப்பு நிற அம்புக்குறியினால் காட்டப்படுகின்ற பக்கம் அது சுழல்வதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும். இதுக்குரிய விடைக்குரிய அவதானம் நீங்கள் முன்பு பார்த்த பற்சக்கரத்தின் சுழற்சியின் திசைகளை அவதானிப்பதனூடாகத்தான் இவ்வாறான உபகரணங்களுக்குரிய வினாக்கள் வரும்போது விடை அளிக்கக்கூடியதாக இருக்கும். எட்டாவது வினா. கீழுள்ள உருவின்படி ஏ பற்சக்கரம் அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலுமானால் பி பற்சக்கரம் எவ்வாறு சுழலும்? கவனிங்கோ. கீழுள்ள உருவின்படி ஏ பற்சக்கரம் அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலுமானால் பி பற்சக்கரம் எவ்வாறு சுழலும் என்பது உங்களிடம் கேட்கப்பட்டுள்ளது. நீங்கள் படத்தை அவதானிங்கோ, அல்லது நீங்கள் உருவின் செயற்பாட்டை அவதானித்தால் ஏ குறிய பற்சக்கரமாகிற சுழலும் திசையை காட்டப்பட்டுள்ளது, அம்புக்குறி காட்டும் திசை. அவ்வாறு அது சுழலும் போது அதன் சுழற்சியானது கீழுள்ள பி என்ற பற்சக்கரத்தை எவ்வாறு சுழல்கின்றது என்பதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு நீங்கள் அவதானிக்கும் போது அதன் பற்சக்கரங்கள் அதாவது பி என காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழல்வதை அதாவது நீங்கள் கீழுள்ள மணிக்கூட்டு திசையில் சுற்றுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்பதாவது வினா. கீழுள்ள உருவின்படி ஏ பற்சக்கரம் அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலுமானால் பி பற்சக்கரம் எவ்வாறு சுழலும்? அத்துடன் துறப்பன அலகு சி எவ்வாறு சுழலும்? மீண்டும் கவனிங்கோ. கீழுள்ள உருவின்படி ஏ பற்சக்கரம் அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலுமானால் பி பற்சக்கரம் எவ்வாறு சுழலும்? அத்துடன் துறப்பன அலகு சி எவ்வாறு சுழலும்? நீங்கள் முதலாவது முன்பு நாங்கள் பார்த்ததில் ஒரு கைத்துறப்பணம் எவ்வாறு சுழல்கின்றது, அதனுடைய செயற்பாட்டின் ஒரு உட்கட்டமைப்பைத்தான் இந்த படம் காட்டுகிறது. அதுக்குரிய பற்சக்கரம் எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதை இப்போது உங்களுக்கு நேரடியாகவே அதை வெளிப்படையாக பார்க்கக்கூடிய ஒரு முறையில்
காட்டப்பட்டுள்ளது. அப்போ அவ்வாறு அதை நாங்கள் கையால் நாங்கள் சுழற்றும் போது பாருங்கோ, இந்த உருவில் நீங்கள் நேரடியாக அவதானிக்கக்கூடிய இருக்கிறது. ஏ என்ற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி முதலாவது பெட் சக்கரம் சுழல்கிறது. அது அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலுமானால் பி பெட் சக்கரமானது எவ்வாறு சுழலும்? நீங்கள் முதல் பார்த்தது போல மணிக்கூட்டு திசையாக அது சுழலும். அதாவது இங்கே நீல அம்புக்குறியால் பி என்று காட்டப்பட்டுள்ளதல்ல, அது சுழல். அவ்வாறு அது பி என்று காட்டப்பட்டுள்ள திசை நோக்கி சுழலுமானால் கீழுள்ள துரப்பண அலகு எவ்வாறு சுழலும்? எது திசையாக சுழலுமோ? இல்லை, அதே திசையில் தான் சுழலும். அப்போ நேரடியாக அந்த பச்சக்கரத்தினுடைய நேரடிய தொடர்பாக துரப்பண அலகு காணப்படுவதால் அதே திசையில் சுழலும். அதாவது சி என்ற அம்புக்குறி காட்டும் திசையிலேயே சுழலும். அதாவது பி என்ற பச்சக்கரம் சுழலுகின்ற திசையே இந்த நிலையில தான் சி என்ற துரப்பண அலகும் சுழலும் என்பதற்கு நாங்கள் முடிவுக்கு வரலாம். பாருங்க, அது என்ன மாதிரி சுழல்கின்றது, அது எவ்வாறு அந்த துரப்பண அலகை சுழல வைக்கும் என்பதை உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. 10வது செயற்பாடாக நீங்கள் அவதானிக்க போவது, இங்கு 4 வகையான பற்சக்கரங்கள் சுழல்வதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் உண்மையாக நீங்கள் இதில் அவதானம் என்பது மிக முக்கியம். அதாவது நீங்கள் பாருங்கோ, எதிரெதிர் பற்சக்கரங்கள் எவ்வாறு சுழல்கின்றது என்பதை முதலாவதாக நீங்கள் உற்று நோக்குங்க. அது நீங்கள் கீழே இருந்து மேலேயாக இருக்கலாம், கிடையாக இருக்கிற பற்சக்கரங்களாக இருக்கலாம். நீங்கள் ரெண்டையும் உற்று நோக்குங்க. அந்த வகையில் நீங்கள் உற்று நோக்கி அவதானித்ததிலிருந்து உங்களுக்கு தெரியுது, எதிரெதிராக இருக்கிற பற்சக்கரங்கள் எதிரெதிர் திசையாக சுழல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை நீங்கள் முதல் உற்று நோக்கி அவதானத்தின் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இனி நாங்கள் ஒவ்வொரு பற்சக்கரத்தையும் தனித்தனியாக பார்ப்போமானால் பாருங்கள், ஏ என்ற பற்சக்கரமானது சிவப்பு அம்புக்குறியினால் காட்டப்பட்ட திசை நோக்கி சுழலுமாக இருந்தால் பி பற்சக்கரம் எவ்வாறு சுழலும்? ஏ பற்சக்கரம் சுழலும் திசைக்கு எதிர் திசையாக சுழல்வதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல டி பற்சக்கரமானது நீல நிற அம்புக்குறியினால் காட்டப்பட்ட திசை நோக்கி சுழலுமானால் சி பற்சக்கரமானது மஞ்சள் நிற அம்புக்குறி காட்டப்பட்ட திசை நோக்கி சுழல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் உங்களோட முக்கியமான அவதானம். அப்போ இந்த வகையில் பாருங்கோ, இப்போ நாங்கள் 4ஐயும் தொடர்ச்சியாக ஒரு சுழற்சியை பார்க்க போகிறோம். ஏ அம்புக்குறியானது சிவப்பு நிற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலும் போது அது கீழே அந்த பற்சக்கரத்தை முட்டும் போது என்ன நடக்கும்? டி பற்சக்கரமானது நீல நிற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலும். அவ்வாறு டி என்ற அம்புக்குறியா அதை காட்டும் திசை நோக்கி சுழலும் பற்சக்கரமானது பி என்ற பற்சக்கரத்தை நகர்த்தும் போது மேல் நோக்கி நகர்த்தும். அதாவது பி பச்சை நிற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி பி என்ற பற்சக்கரமானது நகரும். பி என்ற பற்சக்கரமானது அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி நகரும் போது சி என்ற பற்சக்கரத்தை முன்னோக்கி நகர்த்தும். அதாவது இங்கே மஞ்சள் நிற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சி என்ற பற்சக்கர நகர்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ நீங்கள் இதில் இருந்து நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு எதிர் பற்சக்கரமானது எதிர் திசையாக சுழல்வதையும் ஒவ்வொரு பற்சக்கரமானது எவ்வாறு ஒவ்வொன்றை நகர்த்தும் போது அவை எவ்வாறு சுழல்கின்றது என்பதையும் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதில் வார ஒவ்வொரு இது உங்களுக்கு நேரடியாக சுழல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் படத்தை நேரடியாக காட்சிப்படுத்தி போட்டு உங்களிடம் கேட்கப்படும் வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கும் போது அங்கே சுழல்கிற முறை தெரியாது. அப்போ நேரடியாக நீங்கள் இது எவ்வாறு சுழல்கின்றது என்பதை இதிலே அவதானிப்பதனூடாக உங்களுக்குரிய ஒவ்வொரு சுழற்சியையும் குறிய கேள்விகள் வரும்போது அதை நீங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்தது 11வது செயற்பாடாக ஒரு கைத்துறப்பணம் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே நீங்கள் ஒரு கைத்துறப்பணத்தை
பொதுவாக பார்த்திருக்கிறீர்கள். இது கைத்துறப்படம் எவ்வாறு சுழல்கின்றது, அவற்றினுடைய பட்சில்லுகள் எவ்வாறு சுழல்கின்றது என்பதையும் நீங்கள் நேரடியாகவே அதன் அமைப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதல் பார்த்த கைத்துறப்படத்துக்கும் இப்போ பார்க்குற கைத்துறப்படத்துக்கும் ஒரு வெளிப்படையாக உங்களுக்கு அதனுடைய பச்சக்கரங்கள் தெரியக்கூடிய நிலையில் இருக்கிறது. அப்போ நீங்கள் முதல் பார்த்த சுழற்சியினை அடிப்படையாக வைத்து இதற்குரிய விடையை நீங்கள் இந்த நேரடியான ஒரு காட்சி படத்தை வைத்து விடையை எழுதக்கூடியதாக கூறக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்க போகிறோம். கீழுள்ள உருவின்படி கைத்துறப்பணத்தின் கைச்சுழலி, அதாவது கைச்சுழலி என்னது இங்கே ஏ என்று காட்டப்பட்டுள்ளது, அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலுமானால், அதாவது முன்னோக்கி என அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலுமானால் பி பெட்ஸில்லானது எவ்வாறு சுழலும், சி பெட்ஸில்லானது எவ்வாறு சுழலும் என கூறுகண்டு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க திருப்பி, கீழுள்ள உருவின்படி கைத்துறப்பணத்தின் கைச்சுழலி ஏ அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலுமானால் பி பெட்ஸில்லு எவ்வாறு சுழலும், சி பெட்ஸில்லு எவ்வாறு சுழலும் என கூறுக என்று கேட்கப்பட்டது. அப்போ இதில் நீங்கள் முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டியது முதலாவதாக சுழல் கைச்சுழலி. கைச்சுழலி எந்த திசையாக சுழலும், முன்னோக்கி நாங்கள் சுத்த போகிறோம். அவ்வாறு சுழலும் போது அந்த பச்சக்கரமானது ரெண்டு பச்சக்கரத்தை சுழல வைக்க போகுது. ஒன்று சி என்ற பச்சக்கரம், மற்றது பி என்ற பச்சக்கரம். அதில் பி என்ற பச்சக்கரத்தோடு இணைந்து காணப்படுவது தான் இது கை துறப்படத்தின் அலகும் இருக்கும். அதுவும் எந்த பக்கம் சுழலும் என்பது எது தீர்மானிக்க போகுது, பி என்ற பச்சக்கரத்தின் சுழற்சி. ரைட். இப்போ நாங்கள் முன்னோக்கி அதாவது ஏ என்ற சுழலியை சுழற்றும் போது அப்போ சுழற்க கீழிலிருந்து அது சுத்த போகுது. அது பச்சக்கரத்தின் இதை ரெண்டு முட்டியை கொண்டிருக்கல, தொடுகையை ஏற்படுத்தியவாறு இருக்கல்ல, அவ்வாறு ஏற்படுத்தும் போது அது கீழிருந்து ஒவ்வொரு பச்சக்கரம் தட்டும் போது எங்கே எவ்வாறு நகரும், மஞ்சள் நிற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சி என்ற பச்சக்கரமானது நகரும், அதாவது சுத்தும். அதே போல பி பச்சக்கரமானது பாருங்க மேலே இருந்து வரைகளை எப்படி தரும், அப்படியே கீழே இருந்து வரும்போது கீழ் நோக்கி நகர்த்தப்படும். அப்போ கீழ் நோக்கி ஒவ்வொன்றையும் தட்டைக்கு என்ன மாதிரி செய்யும் பாருங்கோ, பி என்ற பச்சக்கரம் பச்சை நிற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி நகரும். ஒவ்வொன்றும் எவ்வாறு அப்படியே நீங்கள் கூட சுழற்சியை முதலாவது ஏ என்ற சுழலியை வச்சு கொண்டு தான் நீங்கள் சி எவ்வாறு அந்த பல்லு சி என்ற பச்சக்கரத்தின் இதை நகர்த்துது என்று பார்க்கும்போது அது எவ்வாறு சுழலும், அதாவது மஞ்சள் நிற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி நகரும். அதே போல் அதுகின்ற சுழற்சியானது அதாவது பி என்ற பச்சக்கரத்தின் சுழற்சியான கை ஏ என்ற இதால் பற்கள் அதிலுடைய தொடுகையை ஏற்படுத்தி அதுக்குரிய பற்களை நகர்த்தும் போது அது எவ்வாறு நகரும் என்பதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு நகரும் போது பி என்ற பற்சக்கரம் எவ்வாறு நகருகின்றதோ அதே திசையில்தான் கைத்துறப்பணத்தின் அலகும் நகரும். அதான் பச்சை அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி நகரும் என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். ஒவ்வொரு நகர்ச்சியையும் மிக அவதானத்தோடு நீங்கள் அவதானிப்பீர்களாயிருந்தால் அந்த இரண்டு பச்சக்கரத்துக்கு இடையிலான நகர்ச்சியையும் சுற்றுன்ற திசையையும் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கோ, பி என்ற பச்சக்கரமும் சி என்ற பச்சக்கரம் எதிரெதிர் திசையாக நகருவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒத்த திசை அல்ல, எதிர் திசை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 12வது செயற்பாட்டை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இங்கு 4 வகையான பற்சக்கரங்கள் தரப்பட்டுள்ளது. நீங்கள் முதல் பார்த்த பற்சக்கரங்களின் அமைப்பை விட இது வித்தியாசமான முறையில் காணப்படுகிறது. அதாவது ஏ என்ற பற்சக்கரமானது தனி பற்சக்கரமாகவும் பி என்ற பற்சக்கரமும் சி என்ற பற்சக்கரமும் ஒரே கோலில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் டி என்ற பற்சக்கரம் தனியான ஒரு கோலில் இணைக்கப்பட்டதாகவும் காணப்படுகின்றது. இதன் அமைப்பை நீங்கள் இன்னும் நுணுக்கமாக அவதானிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு நேர்கோட்டில் வார 2 பற்சக்கரங்கள் அருகருகாக
அதாவது ஏயும் பி, அதாவது ஏ சுழலுகின்ற திசைக்கு எதிர் திசையாகத்தான் எது சுழலும், பி என்ற பற்சக்கரம் சுழலும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த பி என்ற பற்சக்கரம் அமைக்கப்பட்டுள்ள கோலில் தான் சி என்ற பற்சக்கரமும் அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அமைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் பி பற்சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றதோ அதே திசையில் தான் சி என்ற பற்சக்கரமும் சுழலும் என்பதையும் நீங்கள் அந்த கோலில் ஒரே கோலில் இணைக்கப்பட்டுள்ளதால் அது சுழற்சி அடையும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே வேளையில் சி என்ற பற்சக்கரமானது சுழற்சி அடைகின்ற போது அதன் நேர்கோட்டில் காணப்படும் டி என்ற பற்சக்கரமானது எவ்வாறு சுழலும், எதிர் திசை. நேர்கோட்டில் காணப்படும் பற்சக்கரங்கள் எப்போதும் அருகருகாக காணப்படும் பற்சக்கரங்கள் எப்போதும் எதிர் திசை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ரைட். அந்த வகையில் நீங்கள் இப்போ முதலாவதாக பார்ப்போமானால் ஒவ்வொரு பற்சக்கரத்தையும் என்ற பற்சக்கரமான சிவப்பு அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலுமானால் பி என்ற பற்சக்கரமானது நீல நிற அம்புக்குறியினால் காட்டப்பட்ட திசை நோக்கி சுழற்சி அடையும். ஒரே கோலில் காணப்படுகின்ற சி என்ற பற்சக்கரமானது பி அம்புக்குறி காட்டும் நீல நிற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழல்கின்ற அதே திசையில் பச்சை நிற அம்புக்குறியினால் காட்டப்பட்ட சி என்ற பற்சக்கரமும் சுழற்சி அடையும் அதே திசையில். ஆனால் டி என்ற பற்சக்கரமானது சி என்ற பற்சக்கரம் சுழலும் திசைக்கு எதிர் திசையாக சுழற்சி அடையும் என்பதை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். இது நீங்கள் நேரடியாக காட்சிப்படமாக இருப்பதனால் எவ்வாறு சுழலும் என்பதை நீங்கள் முன்பு பார்த்த நேரடி அவதானத்தின் மூலம் பார்த்த பற்சக்கரங்களை அடிப்படையாக கொண்டு இதற்குரிய விடையை நீங்கள் அறியக்கூடியதாகவும் கூறக்கூடியதாகவும் இருக்கும். முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 விடயங்களை முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த விடயத்தில் நேர்கோட்டில் காணப்படுகிற பற்சக்கரங்கள் எதிர் திசையாகவும் ஒரே கோலில் இணைக்கப்பட்டுள்ள பற்சக்கரங்கள் ஒத்த திசையாகவும் சிஎன்டியும் இறுதியாக காணப்படுகிற பற்சக்கரம் ஒரே நேர்கோட்டில் காணப்படுகின்ற பற்சக்கரங்கள் எதிர் திசையாக சுழலும் என்பதை நீங்கள் முடிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. 13வது செயற்பாடாக நீங்கள் இதில் அவதானிப்பது 3 பற்சக்கரங்கள் தரப்பட்டுள்ளது. இதில் ஏ பியுடன் நேரடி தொடர்பை கொண்டிருக்கிற பற்சக்கரமாகவும் சி பியுடன் தொடர்பட்ட பற்சக்கரமாகவும் காணப்படுகின்றது. நீங்கள் முக்கியமாக இதில் அவதானிக்கப்பட வேண்டியது ஒரே நேர்கோடு, அதாவது அருகருகாக இருக்கிற பற்சக்கரங்கள் எப்பொழுதும் எதிர் திசையாக சுழலும் என்பதை நீங்கள் முன்பு அறிவீர்கள். அப்போ அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது ஏ சுழலும் திசைக்கு எதிர் திசையாக எது சுழலும், பி பற்சக்கரம் சுழற்சி அடை. பி சுழல்கின்ற பற்சக்கரமானது அதாவது திசையானது அதற்கு எதிரான திசையாக எந்த பற்சக்கரம் சுழலும், சி. ஏனென்றால் ஒரே நேர்கோட்டிலும் தொடுகை பிசி உரிய பற்சக்கரங்கள் தொடர்பட்டிருப்பதால். அந்த வகையில் பார்ப்போமானால் ஏ பற்சக்கரமானது சிவப்பு நிற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலுமானால் பி பற்சக்கரமானது ஏ பற்சக்கரம் சுழலும் திசைக்கு எதிர் திசையாக அதாவது பச்சை நிற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழற்சி அடையும். பி என்ற பற்சக்கரம் பச்சை நிற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலுமானால் அதற்கு எதிர் திசையாக சி என்ற அதாவது நீல நிற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சி பற்சக்கரம் சுழலும் என நாங்கள் இந்த நேரடி அவதானத்தினூடாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இதே உருவில் இன்னொரு வினா கேட்கப்படலாம். தரப்பட்ட அவதானத்தில் ஏபிசி என்ற 3 பற்சக்கரங்கள் காணப்படுகின்றன. இந்த 3 பற்சக்கரங்களிலும் ஒரே திசையில் அதாவது ஒத்த திசையில் சுழலும் பற்சக்கரங்களுக்குரிய எழுத்துக்கள் அவை எந்த பற்சக்கரங்கள் என்று கேட்கப்பட்டுள்ளது. அப்போ நீங்கள் இப்போ முதலாவது செயற்பாட்டில் நீங்கள் அவதானிச்சிட்டீங்க. இப்போ எந்த பற்சக்கரமானது ஒத்த திசையாக ஒரே திசையாக சுழல்கின்றது என உங்களிடம் கேட்கப்படலாம். எந்த சக்கரம் என்று சொல்லுங்க பார்ப்போம்.
ரைட், நல்லது. ஏ பற்சக்கரமும் சி பற்சக்கரமும் ஒரே திசை ஒத்த திசையாக சுழல்கின்றது. அதாவது இதுக்குரிய இந்த ஒத்த திசையாக சுழலுக்குரிய ஒரு காரணியாக அமைவது பி என்ற பற்சக்கரத்தின் நகர்ச்சி. ரைட். அடுத்ததாக 14வது செயற்பாடாக ஏ என்ற பெரிய பற்சக்கரமும் பி என்ற பற்சக்கரமும் சி என்ற பற்சக்கரமும் 3 பற்சக்கரங்கள் காணப்படுகின்றது. இங்கு ஏ என்ற பெரிய பற்சக்கரமானது சுழல்கின்ற திசையை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால், அதாவது சிவப்பு நிற அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு ஏ என்ற பற்சக்கரம் சிவப்பு நிற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழலுமாக இருந்தால், பி என்ற பற்சக்கரமானது எவ்வாறு சுழலும், சி என்ற பற்சக்கரமானது எவ்வாறு சுழலும் என்பதுதான் உங்களிடம் கேட்கப்படுகின்ற வினாவாக இருக்கும். இப்போ அந்த சுழற்சியை நீங்கள் அவதானிப்பீர்களாயிருந்தால், ஏ என்ற பற்சக்கரம் சுழலும் திசையில் சுழற்சியை அடைகின்ற போது பி பற்சக்கரமானது எவ்வாறு சுழலும்? பி என்ற பற்சக்கரமானது அம்புக்குறி, அதாவது நீல நிற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழற்சி அடையும். அதேவேளை சி என்ற பற்சக்கரமானது எவ்வாறு சுழற்சி அடையும்? சி என்ற அம்புக்குறி, அதாவது நீல நிற அம்புக்குறியினால் காட்டப்பட்ட திசை நோக்கி சுழற்சி அடைகின்றது. அப்போ இதில் நீங்கள் முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டியது, ஏ என்ற பற்சக்கரம் சுழல்கின்ற போது பி என்ற பற்சக்கரத்தின் சுழற்சியும் சி என்ற பற்சக்கரத்தின் சுழற்சியும் ஒத்த திசையாக இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. முக்கியமாக இந்த தனியொரு ஏ என்ற பற்சக்கரமானது பியையும் சியையும் சுழற்சி அடைய செய்கின்றது. அவ்வாறு சுழற்சி செய்கின்ற அந்த ஏ என்ற பற்சக்கரமானது பியையும் சியையும் ஒத்த திசையாக ஒரே திசையாக சுழற்சி அடைய செய்கின்றது என்பது இங்கு முக்கியமாக நோக்கத்தக்கது. ஆகவே இதில் ஒரு வினா உங்களுக்கு கேட்கப்படலாம். ஏ என்ற பற்சக்கரமானது சிவப்பு நிற அம்புக்குறி காட்டும் திசை நோக்கி சுழற்சி அடைகின்ற போது பி என்ற பற்சக்கரம் சி என்ற பற்சக்கரம் எவ்வாறு சுழற்சி அடையும்? ஒத்த திசையில் 3 விடைகள் தரப்படலாம். எதிர் திசையாக சுழற்சி அடையும், ஒத்த திசையாக சுழற்சி அடையும், எந்த மாற்றத்துக்கும் உட்படாது என்ற வகையில் உங்களிடம் வினாக்கள் கேட்கப்படலாம். அந்த வகையில் நீங்கள் இதை அவதானிப்பீர்களாக இருந்தால் பியும் சியும் ஒத்த திசை நோக்கி சுழற்சி அடையும் என்பதை நாங்கள் முடிவாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த செயற்பாடாக 15வது செயற்பாடாக இங்கு 4 பற்சக்கரங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் நேர்கோட்டில் தரப்பட்டுள்ளது. நீங்கள் முக்கியமாக இதில் அவதானிக்கப்படுது, இதில் வேலைகளை இலவாக்குவதில் இந்த பற்சக்கரங்களின் பங்கும் முக்கியம் என்பதை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் மேல் வகுப்பில் படிப்பீர்கள், இந்த வாகனங்களுக்கு கியர் பாக்ஸ், அதாவது வேகமாக